Hi everyone, welcome to Foodie story. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒயிட் சாஸ் பாஸ்தா. இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யறதுக்கு முதல்ல நம்ம தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பாஸ்தா, garlic butter, எண்ணெய், fresh cream, மைதா, கொடமிளகா, கேரட், பட்டாணி, வெங்காயம், பெப்பர், salt, oregano, chili flakes, cheese, பால் மற்றும் தண்ணி. முதல்ல நம்ம ஒரு சாஸ் பேன்ல 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம இப்ப பாஸ்தாவை சேர்த்துடலாம். 1 கப் பாஸ்தா நான் சேர்த்துக்கிறேன். இதுல 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க, அப்பதான் பாஸ்தா ஒட்டாம வரும். இது கொஞ்சம் கலந்து விட்டு இப்ப நம்ம வேக வச்சிடலாம். வேற ஒரு பேன்ல இப்போ எண்ணெய் சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல 1/2 கப் வெங்காயம் சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுல 1/2 கப் கேரட் சேர்த்துக்கலாம். இந்த சைஸ்ல வெட்டி வச்சுக்கோங்க. 1/2 கப் கொடமிளகா சேர்த்துக்கோங்க. 1/2 கப் பச்சை பட்டாணி சேர்த்து இந்த மூணுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த காய்கறிங்க ஒரு 80% குக் ஆற மாதிரி நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இப்போ வேற ஒரு கடாயில நம்ம வெண்ணெய் சேர்த்துடலாம். நான் 2 ஸ்பூன் garlic butter எடுத்துக்கிறேன். ஒருவேளை நீங்க வெறும் பட்டர் எடுத்துக்கிறீங்கன்னா 2 பூண்டை சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல மைதா சேர்த்துடலாம். 1/2 கப் மைதா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுல இப்ப நம்ம பால் சேர்த்துடலாம். நான் 1 கப் பால் சேர்க்க போறேன், ஆனா நான் பாதி பாதியா சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பாதி கப் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் இன்னொரு பாதி கப் நான் சேர்த்துக்க போறேன். இது எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது, அதனால மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ பாதி கப் சேர்த்துடலாம். மொத்தமா 1 கப் சேர்த்திருக்கோம். உங்களுக்கு ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது எந்த கெட்டியும் இல்லாம வரும். இது ஃப்ளேம் லோவாவே வச்சுக்கோங்க. இண்டக்ஷன்ல செய்றீங்கன்னா ஹீட் கம்மியாவே வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னொரு வாட்டி. இப்போ இதுல நம்ம பவுடர் சேர்த்துடலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெப்பர் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். 1/2 ஸ்பூன் ஆரிகானோ, 1/4 ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுல அந்த காய்கறிங்க எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பாஸ்தாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். நான் வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் போல சேர்த்துக்கோங்க. இத மிக்ஸ் பண்ணிடலாம். இதுல 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இது மேல சீஸ் கிரேட் பண்ணிடலாம். நான் 2 கியூப் சீஸ் கிரேட் பண்றேன்.
இதோட நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வியூஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள்.